சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம். நாம் ஏற்கனவே சகரியா தீர்க்க தரிசனம் 7வது அதிகாரத்தில் ஒரு குழுவினர் தேவனுடைய சமூகத்தில் விசாரிக்க வருகிறார்கள். என்ன விசாரிக்க வராங்க? 4 மாதங்கள், அந்த 4 மாதங்களில் குறிப்பிட்ட நாட்கள் நாங்கள் உபவாசித்து அழுது உடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ? கடந்த 70 ஆண்டுகளாக நாங்கள் இதை செய்திருக்கிறோம். இப்போ ஆலயம் கட்டி எழுப்பப்படுகிறது. இப்போவும் நாங்கள் அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமா? அப்போ அதுக்கு 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பதில் சொன்னார். எப்போ நீ அது எனக்காக செய்கிற? சாப்பிடும்போது உனக்காக தானே சாப்பிட்ட, தண்ணி குடிக்கும்போது நீ உனக்காக தானே தண்ணி குடித்த, புசிப்பது குடிப்பது எல்லாம் உனக்காகத்தானே நீ செஞ்ச. நீ நல்லா இருக்கும்போதே நான் சொன்ன வார்த்தையை நீ கேட்கல, நீ கீழ்ப்படியவில்லை, அதனால நான் உன்னை சிதறடிச்சேன் அப்படின்னு 7ஆம் அதிகாரத்தில் சொன்னார். 8வது அதிகாரத்தில் இந்த ஜனத்திற்கு நல்ல வார்த்தைகளை, ஆறுதலின் வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், சகரியாவின் முதல் பகுதி எப்படி ஆரம்பித்ததோ அதை மாதிரியே சகரியாவின் 2வது பகுதியும் ஆரம்பிக்கிறது. முதல் பகுதியில் உங்கள் பிதாக்கள் மேல் கோபமாயிருந்தேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். இந்த பகுதியிலும் அதைத்தான் அவர் சொல்றார். முதல் பகுதியில் அப்புறம் சொல்றாரு, நான் எருசலேமிடமாய் திரும்புவேன், இங்கேயும் உன்னிடத்தில் திரும்புவேன் என்பதை சொல்றார். இதில் சகரியா 8வது அதிகாரத்தில் ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இந்த அதிகாரம் முழுசும் வாசித்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சொற்றொடர் திரும்ப திரும்ப வரும். அது என்ன தெரியுமா? கர்த்தர் உரைக்கிறார் அல்லது கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிங்கிற வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு 10 தடவைக்கு குறையாம என்ன செய்கிறது? வருகிறது. அப்போ இது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்திற்காக சொல்லுகிற விசேஷித்த வார்த்தை. இது 23 வசனங்கள் இருக்கிறதுனால நம்ம இதை ஒரே வாரத்தில் பார்க்க முடியாது. நம்ம இதை 3 வாரங்களாக தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு நாம் சகரியா 8ஆம் அதிகாரத்தில் முதல் 8 வசனங்களை நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி அவர், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் என் ஜனத்திற்காக நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல சொல்ற வைராக்கியம் அப்படிங்கிறது என்னது? என் மக்களுக்கான அந்த உரிமை, என் ஜனத்தின் மேல எனக்கு இருக்கக்கூடிய அந்த பாசம், அந்த பற்று, என் ஜனத்தை விடுவிக்க வேண்டும் என்கிற அந்த உத்தரவாதம், அதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் அவர் சொல்றார், நான் என் ஜனத்தின் மேல வைராக்கியம் கொண்டேன். அது எப்படிப்பட்ட வைராக்கியம்? கடும் வைராக்கியம், உக்கிரமான வைராக்கியம் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இதே வார்த்தையை அதிகாரத்திலையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். அதிகாரத்தில் 14வது வசனத்தில் அந்த வார்த்தை வருது. ஆனா 13வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும், சொல்லுங்க என்ன வார்த்தை?
நல்ல வார்த்தைகளையும், ஆறுதலான வார்த்தைகளையும், எப்படிப்பட்ட வார்த்தை? ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொல்றாரு. என்ன வார்த்தை எல்லாம் சொல்றாரு? நல்ல வார்த்தை, ஆறுதலின் வார்த்தை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்ல வார்த்தையும் ஆறுதலுமான வார்த்தைன்னு சொல்லிட்டு அடுத்த வரியில என்ன சொல்றாரு? அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன். நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? ஆறுதலின் வார்த்தை என்ன தெரியுமா? உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் வைராக்கியமுள்ள வாஞ்சை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை குறித்த அவருடைய விருப்பம், நம்மை குறித்த அவருடைய செயல்பாடு எல்லாமே அது வைராக்கிய வாஞ்சை உடையதாக வெளிப்படுகிறது. இந்த வைராக்கிய வாஞ்சை என்ன செய்ய விரும்புது அப்படிங்கிறத 3வது வசனத்துல சொல்றாரு. அது என்ன செய்ய விரும்புதான்? நான் சீயோனிடத்துல திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். ஒருத்தரை நீங்க விரும்புனீங்கன்னா என்ன செய்வீங்க? ஒருத்தர் மேல உங்களுக்கு பாசம் ரொம்ப இருக்கு, அவங்க கூட நீங்க இருப்பீங்க. நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்க கூட நேரம் செலவழிக்கிறத நம்ம வாஞ்சிப்போம், விரும்புவோம். இங்க ஆண்டவர் சொல்றார், நான் எருசலேமுக்காக வைராக்கியமுள்ள வாஞ்சை கொண்டு இருக்கிறேன். அதன் விளைவாக நான் என்ன செய்ய போறேன்? ஓ நடுவிலே திரும்பி வந்து வாசம் பண்ணுவேன். திரும்ப வந்து என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். 132வது சங்கீதம் 13வது 14வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, அதாவது இந்த ஜனத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம். அது தமக்கு, அவர்களை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்னன்னா, தெரிந்து கொண்டவர்களை அப்படியே தெரிந்து கொண்டு விட்டு விடுவது கிடையாது. தாம் தெரிந்து கொண்டவர்கள் மத்தியில் அந்த சீயோன் தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். வாசஸ்தலம்னா என்னது? நீங்க எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கீங்க? சந்தோஷமா சொல்லுங்களேன். எங்க இருந்து? ஹாஸ்டல்ல இருந்து யாரும் வந்திருக்கீங்களா? ஒரு ஆள் வந்திருக்காரு. வீடு எதுக்கு? தங்குறதுக்கு இல்லையா? இப்ப ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரா? சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு உங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நோக்கம் நீங்க அவருடைய உறைவிடமா இருக்கணும். அவர் உங்களில் தங்கும்படியாக சீயோனை அவர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் அது தமக்கு என்னவாக வேண்டும்? வாசஸ்தலமாக, ட்வெல்லிங் பிளேஸாக, தங்கி இருக்கிற இடமாக வேண்டும். அடுத்த வசனத்துல இது என்றென்றைக்கும். இது எப்படிங்க? அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மத்தியில் அவர் எப்பெல்லாம் தங்குவாராம்? எப்பயாவது தங்குவார். சில ஐயாமாருக்கு வீட்டில் இருக்க பிடிக்காது. ஏன்? அம்மா நொய்யி 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 நொய்யும்பா. ஏங்க? இப்ப ஏங்கன்னு சொல்றதுக்கே பயமா இருக்கு.
இந்த பிள்ளைய கொஞ்சம் பாருங்க. எவ்வளவு நேரம் நானே கடந்து எல்லா வேலையும் செய்யறது. இவர் சொல்லுவார், நான் ஊர் உலகம்லாம் சுத்தி நொந்து வந்தா இங்க அடுத்த வேலை ரெடியா இருக்கு. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நேரத்தை ஒதுக்க முடியுமோ வீட்டுக்குள்ள, வெளியே நண்பர்களுக்கு, வீட்டுக்கு போன உடனே என்ன செய்யணும்? நம்ம சர்ச்சில் ஒரு பொண்ணு இருந்தாப்புல, அடிக்கடி சொல்லுவா, உனக்கு முடியலைன்னா கையை காலை நீட்டி படுத்துரு. அப்போ வீட்டுக்கு வந்தா வேற ஒன்றும் நடக்கக்கூடாது, கையை காலை நீட்டி நிமிர்ந்துடணும். நிறைய பேருக்கு வீடு பிடிக்கிறது இல்லை. சில நேரம் பிள்ளைகளுக்கே வீடு பிடிக்கிறது இல்லை. ஏன்? இந்த அம்மா அப்பா ஏதாவது கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காங்க, பிடிக்க மாட்டுக்கு. இதை விட நம்ம வெளியே ரவுண்டில் வரலாமே. பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வீடு தான் பாதுகாப்பு. வெளியே எத்தனை கள்ளப்பருந்துகள் இருக்குன்னு உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. எத்தனை உங்களுக்கான ஆபத்துக்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. உங்களுக்கான உறைவிடமா மறைவிடமா ஆண்டவர் உங்களை ஒரு குடும்பத்தில் வச்சிருக்கிறாரு. உங்க இல்லம்தான் உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு பாதுகாப்பான உறைவிடம். ஆண்டவர் சொல்றாரு, இது நான் என்றென்றைக்கும் தங்குற இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதாவது இந்த எருசலேம் அப்படி சொல்றாரு. இந்த எருசலேம்ங்கிறது பர்சனல்னா அவங்களுக்கு சொல்றேன். சபை அப்படிதான். சபையை தேவன் தெரிந்து கொண்டார், நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். அதனாலதான் வேதம் சொல்லுது, எங்க 2 பேரு 3 பேரு என்னுடைய நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன். இருந்தேன் கிடையாது, இருப்பேன் கிடையாது, இருக்கிறேன். ஏன்? இதை கர்த்தர் விரும்பி இருக்கிறார். தேவன் இதை விரும்பினதால் இங்க என்ன செய்றார்? வாசம் பண்ணுகிறார். அப்போ ஆண்டவருடைய வைராக்கியம் எதை செய்கிறது அப்படின்னு கேட்டா, நான் உன்னிடத்தில் திரும்பி உன் நடுவிலே வந்து நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். உன் நடுவிலே வந்து நான் வாசம் பண்ணுவேன். இது எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி பாருங்க. சில நேரத்தில் வீட்டில் சண்டை நடந்தா, வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன நடக்கு? சண்டை நடக்கு. இப்போ மனைவி எங்கே போவாங்க? அம்மா வீட்டு. கணவர் எங்கே போவார்? ஐயா, வீட்டை விட்டு எங்க சாமி போக முடியும்? சில நேரம் சில ஆட்கள், ஆம்பளை ஆட்கள் கூட என்ன செய்வாங்க? அவங்களுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போக முடியாது. சில நேரம் கோவிச்சுக்கிட்டு எங்கேயாவது போவாங்க. ஆனால் ரொம்ப நேரம் செல்ஃப் எடுக்காது. நிறைய ஆம்பளை ஆட்கள் சிரிக்காங்க.
ஏன்? அவங்களுக்கு அப்படி போக முடியாது, கஷ்டம், போனாலும் தாக்கு பிடிக்காது. ஆனா பெண்கள் போயிடுவாங்க. சில வீடுகளில் தூரமாக இருந்தால் எப்படி போகிறது? அது சரிதான், நல்ல கேள்வி. தூரமாக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. என்ன செய்ய, இப்படி ஒரு எலி வலைக்குள் வந்து மாட்டிக்கிட்டோமே. புலி வலையா எலி வலையா? தூரமாக விலகி போகணும் நிற்கும்போ ஒருத்தர் இடையில பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்களேன், மனசளவில் ஒரே ரூமில் இருப்பாங்க, ஒரே பெட்டில் படுத்திருப்பாங்க, ஆனால் 2 பேருக்கும் மனதளவில் என்ன இருக்காது, ஒரு ஒற்றுமை, ஒரு இணைப்பு, ஒரு பிணைப்பு இருக்காது. எப்போ அது உருவாகும்? எப்போ ஒருத்தர் தப்ப புரிஞ்சு உணர்ந்து, என்னை மன்னிச்சுக்கோப்பா, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் இறங்கி வராங்களோ அப்போ என்ன ஆகும்? அந்த இணக்கம் மறுபடியும் உண்டாகும். எங்கள் அம்மாவும் அப்பாவும் இந்த வயது ஆக ஆக ரொம்ப சண்டை போடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா போயிட்டு இருக்கும், அப்புறம் பார்த்தா சண்டை தான் நடக்கும். ஆனால் 1 நிமிஷம் கூட ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்க முடியாது. சண்டை பயங்கரமாக நடக்கும். நான் சிறுவனாக இருந்தப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வயது முதிர்ந்த காலத்துலேயும் அவங்க தனியாக தான் இருக்க விரும்பினாங்க. அப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு துணி துவைச்சு கொடுத்து, பாத்திரம் கழுவி கொடுத்து, அப்படி கவனிச்சுக்கிட்டார். வளர வளர என்ன செய்யுது, அந்த அன்பு, அந்த பிணைப்பு அதிகமாகுது. அதுதான் உறவு. சிலர் சொல்லுவாங்க, என்னத்தையோ கெட்டிட்டேன், என்னத்தையோ மாட்டிக்கிட்டேன், இத்தனை வருஷம் ஆயும் என் பொண்டாட்டியை புரிஞ்சுக்கவே முடியல, இத்தனை வருஷம் ஆயும் என் புருஷனை புரிஞ்சுக்கவே முடியல. அதுக்கு என்ன ராக்கெட் சயின்ஸாக படிக்கணும்? உட்காந்து பேசுனா போதும். இன்னைக்கு நமக்கு உட்காந்து பேசுறதுக்கு தான் நேரம் இல்லையே. எல்லார் கையில் என்ன வந்துருச்சு? செல்லு. அது ஒரு செல்லு தான். அதனால எல்லாமே இது சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லார் கையில் என்ன இருக்கு? ஆமாம், ஃபோன் தான் இருக்கு. அப்போ நம்ம நேரத்தை அதிகப்படி அது என்ன செஞ்சிருது? ஆக்கிரமித்து விடுகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கெல்லாம் என்ன இல்லை, நேரம் இல்லை. பிரச்சனை பண்ணி தூரமா இருக்கிறவங்க மறுபடியும் மனம் இறங்கி சேரும்போது அது எப்படி இருக்கும்? சில குடும்பத்தில் ஏதோ ஒரு சில காரணங்கள்னால அப்படி பிரிஞ்சு போய், சிலர்லாம் டைவோர்ஸ் வரைக்கும் போய், அதுக்கப்புறம் ஒருத்தர் காரியத்தை ஒருத்தர் உணர்ந்து, இல்லை நம்ம இப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற உணர்வு வந்து
சிலருக்கெல்லாம் நாங்கள் பல வருஷங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அவங்க திரும்ப ஒன்று கூடி வரும்போது அவங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னிடத்துல திரும்பி வந்து உன் நடுவே என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். அவர் எப்படி திரும்புவாராம்? 1:16 சொல்லியிருக்கிறாரு, மன உருக்கத்தோடே திரும்பினேன். எப்படி? உன் மேல ஒரு பெரிய இரக்கத்தோடு, உருக்கத்தோடு, ஒரு கம்பேஷனோடு கூட நான் என்ன செஞ்சேன்? திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்றாரு. இதில் ஒரு விஷயத்தை நான் திரும்ப வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். நான் உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். இதுதான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய அடிப்படை நோக்கம். நீங்கள் சகரியா 2ஆம் அதிகாரத்தில் கூட 10வது 11வது வசனத்தில் அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, சத்தம் போட்டு பாடு. ஏன்? நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். எங்க? உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து உன் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். நான் என்ன செய்வேன்? உன் நடுவில் நான் வாசமாயிருப்பேன். யாத்திராகமத்தில் இந்த ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டு அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவும்படி சொன்னார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அதாவது நீங்கள் என்னாகம புஸ்தகத்தை பார்த்தீங்க, எடுக்க வேண்டாம். என்னாகம புஸ்தகத்தில் இந்த இஸ்ரவேலர் எப்படி பாளையம் இறங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாளையம் இறங்குதல் அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், சென்டரில் ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். அதனுடைய 4 பகுதிகளில் கிழக்க, மேற்க, வடக்க, தெற்கன்னு சொல்லி அதை சுற்றிலும் லேவியர் இருப்பாங்க, ஆசாரியர் இருப்பாங்க. அப்புறம் அந்த 4 பகுதிகள்லையும் 3 கோத்திரமாக என்ன செய்யும்? இருக்கும். அப்போ ஒரு செவ்வக வடிவத்தில் மற்ற எல்லாம் இருக்கிறது, நடுவில் யார் இருக்கா? ஆசரிப்பு கூடாரம். எதுக்கு இந்த அடையாளம் அப்படின்னு கேட்டா, நான் உன் மையமாக இருக்க விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன் வாழ்க்கையின் மையமாக உன்னில் வாசம் பண்ண விரும்புகிறார். அதைத்தான் வேதம் முழுவதும் சொல்லுது. பழைய ஏற்பாட்டின் பல பகுதியில் நான் உன் நடுவில் வாசம் பண்ண, உன் கூட இருக்க விரும்புகிறேன். நிறைய வசனங்களை சொல்ல முடியும். வெளிப்படுத்தல்ல 21ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், இதுதான் கடைசி காலம். அந்த கடைசி நித்திய வாழ்வு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத சொல்றாரு. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். பெரிய சத்தத்தை கேட்டேன். அது என்ன சொல்லுது? மனுஷர்களிடத்திலே. யாரிடத்துல? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே வாசமாயிருப்பார். திரும்பவும் சொல்றார் பாருங்க, மனிதர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் தேவன் மனிதனை தெரிந்து கொண்டதனுடைய இறுதி இலக்கு.
உங்களை ஏன் சூஸ் பண்ணார் தெரியுமா? உங்களை ஏன் தெரிஞ்சுக்கிட்டார் தெரியுமா? நீங்கள் அவருக்கு ஆலயமாக இருக்கணும். ஆமென். என் சரீரம் என்னது? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். எதுவரை இன்னைக்கு நான் பூமியில் இருக்கும்போது கர்த்தர் ஏன் கூட இருக்கிறாரு. ஒரு நாள் வரும், அன்றைக்கு நான் கர்த்தரோடு இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளிலே மனிதர்கள் மத்தியிலே கடவுள் வாசம் பண்ணுவார். என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. தேவன் மனிதனை படைத்ததன் நோக்கமே அதுதான். அதனால தான் மனிதனை படைக்கும் போது சொல்றாரு, நம்முடைய சாயலின் படியே, நம்முடைய ரூபத்தின் படியே மனிதனை உண்டாக்குவோமாக. ஏன்? Man is made for fellowship with God. தேவனோடு ஐக்கியமாய் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் மனுஷன் என்ன செஞ்சார்? படைச்சார். அதனால தான் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கு, அந்த அதிகாரத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அப்படியே சொல்லிட்டே வரும்போது 14வது வசனத்தில் சொல்றாரு, அந்த வார்த்தை என்ன ஆச்சா? மாம்சமாகி அந்த வார்த்தைக்கு சரீரம் உண்டானது. அந்த வார்த்தை சரீரம் உண்டானதாகி கிருபையினாலும், எப்படி? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் என்ன செய்றாரு? நமக்குள்ளே. மூல மொழியில எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, he pitched his tent among us. அவர் நம் மத்தியிலே கூடாரம் அமைத்தார். அதாவது அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சம்பவத்தை தான் அங்கே சொல்கிறாங்க. அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி போகும்போது, அவங்க கேம்ப் பண்ணும்போது, அவங்க கேம்புக்கு நடுவே யார் கேம்ப் பண்ணியிருக்கா? தேவனாகிய கர்த்தர். யோவான் எழுதுகிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். விளைவு என்ன? அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இதுதான் தேவனுக்கு நம்மை குறித்த நோக்கமாக இருக்கு. நான் உன்னை தெரிந்து கொண்டது நோக்கம், நான் உன் நடுவே வந்து வாசம் பண்ணுவேன். இதே யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. 14:23 சொல்லுது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால், சொல்லுங்க எப்படி? ஒருத்தன் என்கிட்ட அன்பாய் இருந்தா அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவன் என்ன செய்வான்? அதாவது நம்ம ஒருத்தர் மேலே அன்பாக இருந்தோம்னா அவங்க சொல்கிறத என்ன செய்வோம்? கேட்போம் இல்லையா? ஏன்? அதுக்கு காரணம் என்ன? அன்பு. இப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறோம். அதனால் சில நேரங்கள் நம்ம பிள்ளைகள் கேட்கக்கூடிய காரியம் நம்மளால் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா கூட, உதாரணத்துக்கு பிள்ளைகளுடைய படிப்பு அப்படிங்கிற நிலைக்கு வரும் பொழுது பாருங்களேன், இந்தியாவில் தான், அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் பிள்ளைகளுக்காக சொத்துக்களை கூட என்ன செய்வாங்க? விற்று பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்ன? அன்பு தான். அந்த அன்பு தான் காரணம். இப்ப ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் அன்பாய் இருப்பார். பாத்தீங்களா? அவன் ஏன்ட்ட அன்பா இருப்பான், அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், பிதா அவனிடத்தில் அன்பா இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் முக்கியம். இந்த வார்த்தையை எல்லாரும் கவனிக்கணும்னு நான் விரும்புறேன். நாங்கள், சொல்லுங்க, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். We will come to him and make our home with him.
நாங்க அவனிடத்துல வந்து அவனை எங்களுடைய இல்லமாக்குவோம். என்னது? ஆண்டவருக்கு இல்லம் எது? நம்ம தான். நீங்களும் நானும் யார்? இது எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுமா? எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? ஆண்டவர் எங்கேயோ தூரமா இல்லை. ஆமா, பரலோகம் வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்பது உண்மைதான். உன்னதத்தில் மகா உன்னதமான உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வாசம் பண்ணுகிறார் என்பது உண்மைதான். மாட்சிமை நிறைந்தவர் என்பது உண்மைதான். ஆனால் நொறுங்குண்டு பணிந்தவருடைய ஆவியில் அவர்களுக்குள் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ளே நம்மை அவருடைய தங்கும் இடமாக மாற்றியிருக்கிறார். நீங்களும் நானும் நடமாடுகிற ஆலயங்கள். சொல்லுங்க, ஆலயம் எது? நான் தான் ஆலயம். அதனால தான் வசனம் சொல்லுது, ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இந்த சரீரம் கடவுள் தங்குகிற ஆலயம். நீங்க சொல்லணும், நீங்க அதை விசுவாசிக்கணும், அதை அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே, இது உம்முடைய ஆலயம், இதுல நீர் தங்குகிறீர். இந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கு எனக்கு உதவி செய்யும். இந்த ஆலயத்தை நான் துப்புரவாய் வைத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். உலகத்தில் எத்தனையோ நெருக்கடி இருக்கு, எத்தனையோ என்னை ஈர்க்கக்கூடிய அநேக அந்நிய சக்திகள் இருக்கிறது உண்மைதான் தகப்பனே. ஆனா நான் இந்த உலகத்தால் கரைப்படாமல் வாழும்படியா இந்த ஆலயத்தை பரிசுத்தமா வச்சுக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யாம என்னால முடியாது தகப்பனே. இந்த ஆலயத்தை நீங்க ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. ஏன்னா வேதம் நம்மளை அப்படித்தான் சொல்லுது. நீங்களும் நானும் யாருன்னா தேவனுடைய ஆலயமாக, தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறோம். நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 19 முதல் 22 வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 2:19 வரைக்கும். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல். நீங்க யாரு கிடையாது? ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது, வேற நாட்டு சேர்ந்தவங்க கிடையாது. பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும். ஒரே நகரம். நம்மெல்லாம் யாரு? யாரு கூட? பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தை சேர்ந்தவர்கள், தேவனுடைய வீட்டாருமா இருந்து ஒரே வீட்டை சேர்ந்தவர்கள். நீங்களும் நானும் யாரு வீட்டை சேர்ந்தவங்க? யாரு வீடு? ஆண்டவருடைய வீட்டை சேர்ந்தவர்கள். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. பரிசுத்த ஆலயமா எழும்புது. 22 தான் முக்கியமான வார்த்தை. அவர் மேல் நீங்களும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அவர் மேல் நாங்களும் சொல்லுங்க. யார் மேல? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நாமும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். எப்படி? அவருடைய வாசஸ்தலமாய் கட்டி என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? எழுப்பிக்கிட்டு இருக்கிறார். சரி, இப்போ நம்ம சகரியாவுக்கு வந்துடுவோம். நம்ம நேரம் ஆயிடுச்சு. 8ஆம் அதிகாரத்தில் நான் வந்து வாசம் பண்ணுவேன். வாசம் பண்ணும்போது என்ன நடக்கும்? எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும். என்ன நகரம்? சத்திய நகரம், பரிசுத்த பர்வதம். ஒருவனிடத்தில் தேவன் குடியிருந்தால்
ஒருவனுக்குள் தேவன் வாசமாயிருந்தால் அவன் சத்தியத்தையும் பரிசுத்தத்தையும் நேசிப்பான். சத்தியத்தையும் பரிசுத்தத்தையும் நேசிப்பான். இப்போ இந்த எருசலேம் அப்படிங்கிறது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைநகரா இருந்துச்சு. அந்த தலைநகர் எப்படி ஆச்சா? நீங்க ஏசாயா தீர்க்கதரிசனம் அதிகாரத்துல 21வது வசனத்தை பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. உண்மையுள்ள நகரம். என்ன நகரம்? உன்னை நான் உருவாக்கி ஸ்தாபித்த பொழுது நீ என்ன நகரமாயிருந்தாய்? சொல்லுங்க. உண்மையுள்ள நகரமாயிருந்தாய். உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, எவ்வளவு மோசமா போயிருச்சு. அப்போ மோசமா போனதுனால நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? உன்னை சீர்திருத்த வேண்டியிருக்கு, உன்னை சீர்படுத்த வேண்டியது இருக்கு. 25வது வசனத்தை பாருங்க. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க, உன்னுடைய அசுசி நீங்க, உன்னை சுத்தமாய் நான் புடமிட்டு உன்னிடத்தில் இருக்கிற கழிவுகளை எல்லாம் நான் நீக்குவேன். விளைவு என்ன நடக்கும்? அப்படி நான் நீக்கும் போது உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்த போதும் திரும்ப கட்டளையிடுவேன். அவர் என்ன சொல்றாரு? முதல்ல நம்ம 21ல என்ன வாசித்தோம்? உண்மையுள்ள நகரம். அதான் உன் துவக்கம். நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல நல்லா தான் இருந்தோம். இடையில அப்படி இப்படி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஒருவேளை நீங்க தூரமா இருக்கிறீங்க, நீங்க தேவனோடு இருந்த நெருக்கத்தை விட்டு தூரமா வந்துட்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா நீ தூரமா இருக்கணும் கிடையாது, நீ திரும்ப வந்துடணும். அவர் உன்னை புடமிடுகிறதுக்கு இடம் கொடு, அவர் உன்னை சுத்தமாக்குறதுக்கு இடம் கொடு, அவர் உன்னை கழுவுகிறதற்கு இடம் கொடுத்த நான் என்ன நடக்கும்? முன்னிருந்தது போல திரும்ப அவர் கட்டளையிடுவார். அதன் விளைவாக நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார்னு சொன்னா அவன் நீதியை வெளிப்படுத்துகிறவனா இருக்கணும், அவன் சத்தியத்தை வாஞ்சிக்கிறவனா இருக்கணும், அவன் பரிசுத்தத்தை விரும்புகிறவனா இருக்கணும். அப்படி இல்லாம எப்படி நான் கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க. சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். சில நேரத்தில் நான் இங்கே இல்லை, திருநெல்வேலி பகுதியில் இருக்கும்போது நான் இதை பார்த்துருக்குறேன். நான் பைக்கில் போவேன். இந்த பஸ் ஸ்டாண்டு ஓரங்களில் சர்ச்சுக்கு வர்ற விசுவாசிகள், நீங்கள்லாம் தங்கமான ஆட்கள், ஊதிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பைக்கில் போகிறத என்ன செய்வாங்க? பார்த்துருவாங்க. பார்த்த உடனே இங்கே உள்ளது அப்படியே இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு பாஸ்டர் நம்மளை பார்க்காரா இல்லையா, பார்த்தா தோத்திரம் பாஸ்டர் அப்படின்ட்டு அப்புறம் நம்ம போகிற வரைக்கும் பார்த்துட்டு இந்த நேரத்தில் அந்த மனுஷன் வரணும். ஏன் நீ தம் அடிக்கிறது அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதானே? ஏன் அவங்க அப்படி செய்கிறாங்க? அது ஒரு கள்ளத்தனம் தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் என்னன்னா ஒரு சின்ன பயமும் ஒரு மரியாதையும், என்ன பிரதர் இப்படிலாம் செய்கிறீங்கன்னு கேட்டக்கூடாது. ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் இருக்கு. பாஸ்டர் திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு வந்தால் சில நேரங்களில் வீட்டில் உள்ள விவகாரங்கள்லாம் என்ன செய்யும் தெரியும். ஐயோ பாஸ்டர் என்ன வந்துட்டாரு,
அவசர அவசரமாக நம்ம வீட்டுக்கு யாரோ விருந்தாள் வராங்கன்னா உடனே என்ன செய்வோம்? அது வரைக்கும் எல்லாம் அப்படி இப்படி கிடக்கும். ஒரு ஆள் வந்து வாசலில் நிற்கின உடனே எல்லார் காலையும் சக்கரத்தை கட்டி விட்டுரும். படபட படபடன்னு, இதை ஒதுக்கு, அதை ஒதுக்கு, அதை ஒதுக்கு, எதை ஒதுக்கு. ஏன்? வெளியே உள்ள ஒரு ஆள் வந்தாலே நம்ம வீடு சுத்தமாக இல்லைன்னா அவங்க என்ன மாதிரி நினச்சிக்கிடுவாங்கங்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இதெல்லாம் செய்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்ம கூடயே இருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறத கர்த்தர் விரும்புவாரா? யோசித்து பாருங்க. இது உங்கள் மனசின் ஆழத்தில் பதியணும்னு நான் விரும்புகிறேன். அவர் வரும்போது என்ன நடக்கும்? அவர் வரும்போது நமக்கு போதிப்பார். வரும்போது என்ன செய்வார்? போதிப்பார். சரி, அடுத்த வசனத்தை பாருங்க. திரும்பவும் எருசலேமின் வீதிகளில், அதாவது நான் இதை செய்யும் பொழுது மறுபடியும் எருசலேமின் வீதிகளில், தெருக்களில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். இன்னைக்கு வயசானவங்களை அங்கிள்னு சொன்னாலே இறங்க பார்க்குறாங்க. சரி, இருக்கட்டும். அடுத்த வசனத்தை பாருங்க. நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். எளிமையா சொல்லட்டுமா? நீ உன்னுடைய எதிராளி உன்னை அழிச்சு சீரழிச்சு சிதறி போக பண்ணிட்டான். நான் உன்னிடத்துல திரும்ப வரும்போது என்ன நடக்கும்னு கேட்டா, உனக்குள்ளே சமாதானம் இருக்கும். அந்த சமாதானத்தின் விளைவாக நீ சுகமா குடியிருப்ப. உனக்கு நீடித்த ஆயுள் இருக்கும். உன் பிள்ளைகள் யாருடைய பயமும் இல்லாமல் அவங்க சந்தோஷமா தெருக்கள் என்ன செய்வாங்க? விளையாடி கொண்டிருப்பார்கள். சந்தோஷமா பெரியவர்கள் தெருக்களில் நடமாடி கொண்டிருப்பார்கள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் புலம்பல் புஸ்தகத்துக்கு வரணும். 5:11-16 வரைக்கும் கொஞ்சம் வேகமாக வாசிங்க. சீயோனில் இருந்த ஸ்திரீகளையும் யூதா பட்டணங்களில் இருந்த கன்னிகைகளையும் அவமானப்படுத்தினார்கள். பிரபுக்களுடைய கைகளை அவர்கள் கட்டி அவர்களை ஏற தூக்கினார்கள். முதியோரின் முகங்கள் மதிக்கப்படவில்லை. வாலிபரை ஏந்திரம் அறைக்கு கொண்டு போனார்கள். இளைஞர் விறகு சுமந்து இடறி விழுறாங்க. முதியோர்கள் வாசல்களில் உட்கார்றது இல்ல. வாலிபரும் கிட்டார் எடுத்து வாசிக்கிறது நின்று போயிடுச்சு. எங்கள் இருதயத்தின் களிகூறல் ஒழிந்து போயிடுச்சு. எங்கள் சந்தோஷம் என்னவா மாறிடுச்சு? துக்கமாய் மாறிற்று. எங்கள் தலையிலிருந்த கிரீடம் விழுந்து போச்சு. ஐயோ, காரணம் என்ன? நாங்கள் பாவம் செய்தோமே. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என்னது? எங்கள் பாவமே. அதனால 21 வசனத்துல சொல்றாரு, கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இதுதான் அவருடைய ஜெபம். எங்களை திருப்பிக் கொள்ளும், திரும்புவோம். பூர்வ காலத்துல மாறி எங்களை மாற்றிவிடும். எங்கள் நாட்களை புதிதாக்கும். தெருக்கள், இன்னைக்கு இருக்கிற தெருக்கல்ல பிள்ளைகளை ரோட்டில் நம்ம விட முடியுமா? ஏன்? வாகனங்கள் பெருகி போச்சு. இன்னைக்கு பிள்ளைகள் தெருக்கல்ல விளையாடுறதும் குறைஞ்சி போச்சு. முதியவர்கள், எத்தனை வீட்டில் முதியவர்கள் இருக்கிறார்கள்? எத்தனை முதியவர்கள் பாரமாக கருதப்படுகிறார்கள்? பெத்தவங்க எத்தனை பேருக்கு பாரமா மாறுறாங்க?
இன்னைக்கு நிறைய முதியோர் இல்லங்கள். ஆனால் ஆண்டு சொல்றாரு, ஆசீர்வாதம் என்னன்னா, வயது முதிர்ந்தவர்களும் சிறு பிள்ளைகளும் ஒரே வீதியில் சந்தோஷமாய் களிப்பாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். ஆக்சுவலாக இதில் சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் காலத்திலே நிறைவேற துவங்கினது, அதை தொடர்ந்தும் அவர்களில் நிறைவேறும் என்பது சொல்கிறது மாத்திரமல்லாமல், ஆண்டவருடைய வருகையின் போது 1000 வருஷ அரசாட்சியில் இது நிறைவாய் வெளிப்படுவதையும் இது சொல்லுது. அப்போ இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதலின் ஒரு பகுதி அவங்க காலத்தில் இருந்துச்சு, மறுபகுதி இனி வரும் காலத்தில் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம இங்கே என்ன செய்யணும், சொல்லணும். அதனால தான் இன்றைக்கி நம்ம 144வது சங்கீதத்தை வாசித்தோம் பார்த்தீங்களா? அந்த 144வது சங்கீதத்தில் 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம என்ன வாசித்தோம் பாருங்க. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சங்க கன்றுகளை போல இருப்பாங்க. எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரமனை மூளை கற்களை ஜோடிக்கப்பட்ட அரமனை மூளை கற்களை போல இருப்பாங்க. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துகள் எல்லாமே கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்கள் ஆடுகள் 1000 10000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் காரணம் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது, அலறல் கூக்குரல் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம், இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. இதைத்தான் அங்கே சொல்கிறார். சரி, இப்போ 8ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. கடைசி 2 வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஜனத்தில் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமாய் இருந்தாலும், நான் சொல்லக்கூடிய இந்த காரியம் உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆச்சரியமாய் தெரிந்தாலும் என் பார்வைக்கு ஆச்சரியமாய் இருக்குமோ. அதாவது ஒரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது, கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்புகிற பொழுது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம். எங்க கையை நாங்களே கிள்ளி பார்த்தோம், இது கனவா நனவா என்று நாங்கள் யோசிக்கத்தக்க நிலையில இருந்துச்சு. அவ்வளவு அதிசயமானதா இருந்துச்சு. ஆண்டவர் சொல்ற, உனக்கு அதிசயம், எனக்கு அதிசயமா கிடையாது. வேதம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் ஏன் ஆண்டவரை நம்பணும்? நீங்கள் ஏன் ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கணும்னு சொன்னால், உங்களுக்கு கடினமாக இருக்கிற எதுவும் அவருக்கு கடினம் அல்ல. உங்களுக்கு முடியாத எதுவும் அவருக்கு முடியாதது அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமே கிடையாது சொல்றார். 7ஆவது வசனம் சொல்றார், இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், திரும்ப அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். முதல்ல சொன்னாரு, நான் வந்து வாசம் பண்ணுவேன். இப்ப சொல்றார், நான் அவர்களை திரும்ப சேர்த்து கொள்ளுவேன். சேர்த்து கொண்டு அவர்களை ரட்சித்து அவர்களை குடியிருக்க பண்ணுவேன். அவங்க எப்படி இருப்பாங்க? எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாய் விரும்புறார். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். அவங்க எப்படி இருப்பாங்க? எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனங்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னை தெரிஞ்சிருக்கிறார் சொல்றோம். நாம தேவனுடைய பிள்ளைகள் சொல்றோம். தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அவர் மீட்டெடுத்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை செம்மையான பாதையில் நடத்துறார், இடராத பாதையில் நடத்துறாருன்னு சொல்றோம். ஆனா கேள்வி என்னன்னா, அந்த செம்மையான பாதையில் என்னை கொண்டு வந்தவர் வழியில்
நான் நடக்கிறேனா? பவுல் சொல்லுவார், உங்கள் அழைப்பு ரொம்ப மகிமையானது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள், பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன பதில், உபவாசமாக இருக்கணுமான்னு கேட்டதுக்கு பதில், நான் உன் மேலே வைராக்கியமாக இருக்கிறேன், உனக்காக நான் உன்னிடத்தில் திரும்பி உன் நடுவே வாசமாக இருப்பேன், உன்னை மாற்றுவேன், உன்னுடைய காரியங்களெல்லாம் நான் சீரமைப்பேன், நீ வந்து வாசம் பண்ணுவாய். விளைவு, நீ எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாக இருப்பாய், நான் உன் தேவனாக இருப்பேன். முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய தேவன். பேதுரு எழுதுகிறார், உங்களை அந்தகார இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் அவருக்கு சொந்த ஜனங்களாக இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் அவருக்கு சொந்த ஜனம். உண்மையும் நீதியும் என்னில் வெளிப்படுகிறதா? பரிசுத்தத்தை நான் நாடுகிறேனா? நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் அழைக்கப்படுவாய். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும். நீர் என்னை எவ்வளவு மேன்மையாய் தெரிந்தெடுத்து என்னோடு இருக்கிறீர். உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமின்னு கேளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய நன்மைக்கும் கிருபைக்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.